ஹே மீனாட்சி, இந்த ஜபம் தவம் இதனுடைய மகத்துவம் சொல்ல ஒரு கதை சொல்கிறேன். அதுவரை இந்த பாசிப்பருப்பு பாயசத்தை குடிச்சிட்டு இரு, மெல்ல குடி, நான் சொல்லிகிட்டே வரேன். ஒரு கணவன் தினமும் கதா காலட்சேபம் கேட்க போவானாம். அவன் மனைவிக்கு பிடிக்கவே பிடிக்காதான். பொறுத்து பொறுத்து பார்த்தவ திட்ட ஆரம்பித்தாளாம். ஆனால் அவனோ அதை காதலியே வாங்காமல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தானா. போகிறத ஒரு நாள் வழக்கம் போல் அவன் போயிட்டே இருந்தான். வழக்கம் போல் போனான் போகிறத. அவனும் போயிட்டு வர, இவளும் திட்ட, அவன் போயிட்டு வர, இவ திட்ட, இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. வழக்கம் போல் அவனும் போயிட்டு வர, இவளும் திட்ட. அவன் ஒரு நாள் சொன்னான்னா, போயிட்டு வந்துட்டான். அவன் வந்த உடனே இவளும் அதே மாதிரி திட்டினான். அன்றைக்கி பார்த்து அவன் என்ன சொன்னான்னா, அந்த கணவன், போய் ஒரு ஜல்லடை எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொன்னான். இந்த மனைவிக்கு கோபம் வந்துடுச்சான். அவன் சொன்னான், ஏன்யா கதா காலட்சேபத்துக்கு அங்கே போய் உனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டால் நீ ஜல்லடை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறியே, உனக்கு புத்தி குழம்பிடுதா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அந்த மனைவி உள்ளே போய் ஜல்லடை எடுத்துகிட்டு வந்தான். உடனே அவன் சொன்னான், ஏய் இந்த ஜல்லடையில் தண்ணியை நிரப்பி எடுத்துகிட்டு வா. இவளுக்கு இன்னும் கோபம். ஜல்லடையில் தண்ணியை கொண்டு வான்னு சொல்கிறியே, உனக்கு அப்படி சொல்லிட்டு வார்த்தை இது வரைக்கும் வருது. போயிட்டா உள்ள ஜல்லடையில் தண்ணியை அள்ளிட்டு வந்தா. அவளுக்கு தான் தெரியுமே, இவனுக்கும் தெரியுமே என்னது, ஜல்லடையில் தண்ணி நிற்காது. சரி, எல்லா தண்ணியும் கீழே போயிடுது. மறுபடியும் இவன் சொல்கிறான், போய் திரும்பி போய் ஜல்லடையில் தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு. மனைவிக்கு கோபம். ஆனாலும் திரும்பி போனா, கொண்டு வந்தா. வழியில் எல்லா தண்ணியும் கீழே போச்சு. இதுவும் கொஞ்ச நேரம் ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. இவன் கணவன் திரும்ப திரும்ப சொல்ல, அவளும் கோபத்தில் உள்ளே போக, எடுத்துகிட்டு வர, எல்லா தண்ணியும் கீழே கொட்ட. இதே தான் நடந்தது. கடைசியில் ஒரு முறை இவன் சொல்லிகிட்டே இருக்க, அவன் என்ன பண்ணிட்டான், முறைச்சி பார்த்தா ஜல்லடையில் தண்ணியை எடுத்துகிட்டு வந்தா. இந்த முறையும் தண்ணி கீழே போச்சு. அவன் என்ன பண்ணிட்டா, அடுத்த முறையும் வாயத்திறந்து உள்ளே போய் எடுத்துகிட்டு வான்னு இவன் சொல்கிறதுக்குள்ளே ஜல்லடை கீழே போட்டான். அவளுக்கு கோவம் வந்துருச்சு ஜாஸ்தியாக. உடனே இப்போ அந்த கணவன் சொல்கிறான், அந்த ஜல்லடையை எடுத்தா. இந்த ஜல்லடையை எடுத்து பாரு, அதில் இருந்த தூசி அழுக்கெல்லாம் இந்த தண்ணீரினால் சுத்தமாயிடுச்சு. ஆனால் அந்த தண்ணீரை தனக்குள் சேமிக்க இந்த ஜல்லடையால் முடியாது. ஆனால் அந்த தண்ணீரை கொண்டு தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள இந்த ஜல்லடையால் முடிந்தது. அது மாதிரி தான் நான் இவ்வளவு காலம் உபன்யாசம் கேட்க போனதின் பலனும் பயனும் அப்படின்னு அந்த கணவன் அந்த மனைவிக்கு சொன்னானாம். ரொம்ப நாள் கதா காலட்சேபம் போயிட்டு வந்து இப்படி சொன்னானாம். இந்த கதையை எதுக்கு நான் இப்போ உனக்கு சொல்கிறேன் மீனாட்சி அப்படின்னா, நீ எனக்கு உணர வைக்கிறேன்னு சொன்னனே தவிர அதெல்லாம் என்னோட புத்தியிலையும் ஒன்றும் பெருசாக நிற்கலை. ஆனால் நீ எனக்கு இப்போ இதெல்லாம் என்ன காட்டினியோ அந்த உணர்வு இது வரைக்கும் நான் அனுபவித்து இல்லாத ஒரு உணர்வாக நல்லா இருக்குது. அது மட்டும் உணர தெரியுது. ஆனால் உன்னை சொல்லு அப்படின்னா என்னால் உன்னுடைய ஸ்வரூபத்தை, தத்துவத்தை, நீ எப்படி இருக்க அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல. ஆனால் அதை உணர்றதுக்கு நல்லா இருக்குது. இது ஜல்லடை மாதிரி வச்சுக்கோ ஏன். ஆனால் திரும்ப திரும்ப அந்த ஜல்லடை இப்போ கழுவி சுத்தமாக இருக்குது. ஆனால் அந்த ஜல்லடை திரும்பியும் அப்படியே வச்சா மறுபடியும் அதில் புழுதியும் தூசியும் சர்வ நிச்சயமாக அதில் ஒட்டிக்கத்தான் செய்யும். திரும்ப திரும்ப ரொம்ப முறை சேம் அட் த டயத்தில் இந்த மனைவி போய் அதில் தண்ணியை ஊற்றி கழுவின மாதிரி இல்லாமல் இன்னொரு முறை அதை ஒரு முறை அதில் தண்ணியில் முக்கி எடுத்துட்டா அதில் தண்ணி நிற்காது, அது சர்வ நிச்சயம். ஆனால் அதில் தூசியும் ஒட்டாமல் இருக்கலாம் இல்லையா? அந்த புத்தியாவது காட்டியிருக்க. ஆனால் அதை செயல்படுத்தணுமே. நான் தான் திரும்பி இந்த மாயையில் விழுந்துருவேனே. நீ தானே என்னை விழ வைப்ப. சரி, நீயே விழ வச்சாலும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வழியையும் நீயே சொல்லிடுவ.
நீயே வெளியே வர வைப்போம் வச்சிருவ, கடைசிக்கு திரும்பி உங்ககிட்டே சேர்த்திப்பேன். அது எனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சுடுத்து மீனாட்சி. அப்போ எனக்கு கவலை இல்லை, நான் எங்கே சுற்றினாலும் உன் கண்ட்ரோல்லையே தான் சுற்றுறேன். எனக்கு அது போகும்.